friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா நல்ல ஒரு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெசிபி. நம்ம லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் விதவிதமாக செய்வாங்க மெனக்கெட்டு. பட் அதில் நடுவில் ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி ஒன்று பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும், ரொம்ப ஹிட் ஆகிடும், ரொம்ப பாப்புலர் ஆகிடும். அடிக்கடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செய்வோம். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப பாப்புலரான ஹிட்டான ரெசிபி வந்து இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி, பட் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாதம் வெரைட்டிஸ் கூட தொட்டு சாப்பிடவும், இல்லை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம், சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. மஷ்ரூமும் ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஜீரோ கொலஸ்ட்ரால், ஹை ஃபைபர் இருக்குது, நல்ல ஒரு வெஜிடபிளுங்க இது. இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சிடலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது கொஞ்சம் இது நல்லாயிருக்கும் இந்த பெப்பர் ஃப்ரை. ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இது வந்து நல்லா மஷ்ரூம் வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எப்போயுமே நம்ம டேட்டெல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கு நல்லா கழுவி பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து அதுவும் நல்லா கழுவி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேப்சிகம்க்கு வந்து பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க. கேப்சிகம் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல், வேணுன்னா இந்த டிஷ்ஷில் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பட் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சுடணுன்னு அதில் வந்து கொஞ்சமாக சீரகமும் சோம்பு சேர்த்தி அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கி விடுறேன். இப்போ சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இனி அதில் வந்து பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணியிருந்தேன், அது உள்ள சேர்த்தியாச்சு. அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் வந்து 2 பல் பூண்டு வந்து பெரிய சைஸாக இருந்தது. ஸோ அதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கேப்சிகம்மை சேர்த்து விட்டுறலாம். கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வெந்துடும், இப்படி வதக்கும் போதே வந்து நல்லா வெந்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை வந்து நம்ம சேர்த்திடலாம். நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கோம், அதை வந்து இப்போ நல்லா சேர்த்தி நல்லா வந்து அது கிளறி விட்டுறலாம். இந்த மஷ்ரூம் அதே மாதிரி ரொம்ப குயிக்காக வெந்துடும். ரொம்ப நேரம் ஆக்சுவலி குக் பண்ணக்கூடாதும்பாங்க, அதில் இருக்க அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும். இப்படி வதக்கியே வந்து அது வேக வச்சிடலாம். அதில் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து இப்போ சேர்த்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. இப்போயே பாருங்கள், அது தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. மஷ்ரூம் வந்து எப்போயுமே இப்படி வேக ஆரம்பிக்கும் போது தண்ணி விட்டு வேகும். அதுவும் நல்லா ஒரு லிட்டு வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டோம்னா நல்லாவே இப்படி தண்ணி விட்டு வெந்து வரும். இதுலேயே வந்து அது குக் ஆகிடும். நம்ம வந்து இப்போ ட்ரையாக வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த தண்ணியே போதும், அதுலேயே வந்து அது குக் ஆகிடும். மறுபடியும் நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 4-5 நிமிஷம் வேக விடுவோம். இது வந்து நல்லா க்ரஷ்டு பெப்பரை வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுதான் இப்போ காரத்துக்கு சேர்த்த போகிறோம். இதுவே வந்து நல்லாயிருக்கும். அந்த மஷ்ரூமுக்குன்னே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது, அதே மாதிரி கேப்சிகம்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதையெல்லாம் எதுவும் கெடுக்காமல் ஜஸ்ட் இந்த பெப்பரை நுணுக்கி போட்டு அப்படியே வறுத்தெடுத்தோம்னா அவ்வளோதாங்க. சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாதத்துக்கூடவும் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.